Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. காலை 9 மணிக்கு தாவேக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இதன் முக்கிய முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மே 4 இந்த தேர்தல் முடிவுகள் வந்திருந்தாலும் தொடர்ந்து தனிப்பெருங்கட்சியாக 108 இடங்கள் தமிழக வெற்றிக் கழகம் வென்றிருந்தாலும் இதுவரையில ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து பல்வேறு சிக்கல்கள் நிலவி வருகிறது. காங்கிரஸ் 5 இடங்கள் ஆதரவு கொடுத்திருந்த போதிலும் தனிப்பெருங்கட்சியாக இல்லாமல் தனிப்பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். தனிப்பெரும்பான்மையை அமைக்கக்கூடிய அந்த 118 எண்ணிக்கையுடன் விஜய் வந்தால் மறுநாளே பதவி பிரமாணம் செய்து வைக்க தயார் எனவும் அவர் ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். இந்த நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகளிடம் ஆதரவு கடிதங்களை ஆதரவு கேட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த நிலையில 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த கடிதங்களை அந்தந்த கட்சி தலைமை அலுவலகங்களுக்கு தலைவர்களிடத்துல நேரடியாக கொண்டு சேர்த்திருக்கின்றனர். இப்போதைக்கு விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய 3 கட்சிகளிடமிருந்து ஆதரவு நிலைப்பாடு தெரியவில்லை. அவர்கள் மூவருமே இன்று உயர்மட்ட குழு கூட்டத்தை நடத்துகின்றனர். இன்று மதியத்திற்குள்ளாக அவர்கள் ஒரு முடிவு எடுக்க இருக்கின்றனர். இன்று மதியத்திற்குள்ளாக அவர் எடுக்கக்கூடிய முடிவு தாவேகா பக்கமாக இருந்தால் அந்த 113 என்ற எண்ணிக்கை 119 உயரும். அதை வைத்து ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கோருவார். ஒரு புறம் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே மாமல்லபுரத்திலும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் தங்கியிருக்கின்றனர். அவர்கள் அனைவரையுமே பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு இன்று அழைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். காலை 9 மணிக்கு பனையூர் கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. எந்த மாதிரியான நிலை கட்சியில் இருக்கிறது, கட்சியுடைய நிலைப்பாடு அடுத்து என்னவாக இருக்கிறது என்பதெல்லாம் இதுல ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு தகவலை பொறுத்தவரையில அதிமுக திமுக கூட்டணி சேருவது உறுதியானால் மொத்தமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்ற கருத்தும் தாவேகா வட்டாரங்கள்ல பரவி வருகிறது. இதை தாவேகாவோட ஒரு தரப்பினர் மறுத்திருந்தாலும் இன்று காலை நடைபெறக்கூடிய இந்த 9 மணிக்கான எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்துல ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படும். அந்த முடிவின் அடிப்படையில அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என எதிர்பார்க்கிறோம். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். காலை 9 மணிக்கு தாவேக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.